திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 994, அதிகாரம் பண்புடைமை. ஒரு மன்னரின் அவையில் 400 புலவர்கள் இருந்தனர். அவர்கள் தங்களின் புலமையை பற்றி மிகவும் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களின் தற்பெருமை என்னும் பண்பு தவறு என அவர்களுக்கு புரிய வைக்க மன்னர் விரும்பினார். அவர்களை அழைத்து, நாளை காலைக்குள் 400 புலவர்களும் 4 கோடி பாடல்களை பாட வேண்டும். இல்லையேல் உங்கள் தலை மண்ணில் உருளும் என்று ஆணையிட்டார். 400 புலவர்களும் செய்வதறியாது திகைத்தனர். அனைவரும் ஆலோசனை செய்தனர். பின்னர் இங்கிருந்தால் நம் தலை தப்பாது என்று முடிவெடுத்து இரவோடு இரவாக பக்கத்து நாட்டினை நோக்கி நடக்கலானார்கள். அவர்கள் செல்கின்ற பொழுது அவ்வழியாக தமிழ் பாட்டி ஔவையார் வந்து கொண்டிருந்தார். எதிரே வந்த புலவர்கள் ஔவையாரிடம் நடந்ததை கூறினர். அவர்களுக்கு ஆறுதல் கூறிய ஔவையார் அவர்களை தன்னுடன் அழைத்துக் கொண்டு மன்னரின் அவைக்கு சென்றார். ஔவையார் சற்று கோபத்துடன், மன்னா, இது என்ன அநீதி? ஒரே நாள் இரவுக்குள் 4 கோடி பாடல் பாட வேண்டும் என்றாயே, தமிழ் படித்த புலவர்களை அவமதிக்க வேண்டும் என்று எண்ணினாயா என கேட்டார். அதற்கு மன்னர், தாயே, மன்னிக்க வேண்டும். இவர்களுடைய தற்பெருமைக்கு பாடம் புகட்டவே இந்த கட்டளையை விதித்தேன் என்றார். நீர் கேட்ட 4 கோடி பாடல்களை நான் பாடுகிறேன். இந்த புலவர்களை மீண்டும் அவையில் சேர்த்துக்கொள் என்று கூறி, மதியாதார் தலைவாசல் மதித்து ஒரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும், உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும், கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடியிருப்பது கோடி பெறும், கோடான கோடி கொடுப்பினும் தன் கோடாமை கோடி பெறும் என்று 4 கோடி பாடல்களை பாடினார் ஔவையார். மன்னர் ஔவையாரின் புலமைக்கும் சொல்லுக்கும் தலை வணங்கினார். புலவர்களும் தங்களின் கர்வம் நீங்கி அவையை வணங்கினர். மொத்தத்தில் பிறப்பின் அர்த்தம் பிறருக்கு பயனுடையவராக இருப்பது என்பதை உணர்ந்தனர். நீதியையும் அறத்தையும் விரும்பி பிறருக்கு பயன்படுவது குணத்தை உலகத்தில் உள்ள அனைவரும் பாராட்டுவார்கள் என்பதை நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தன் திறமை கண்டு கர்வம் கொண்டால் அழிவு. தன் திறன் பிறருக்கு பயனாயிருப்பதே சிறப்பு.